அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சார் ரவுண்ட் 2 எனக்கு சீட் அலாட் ஆகல. எனக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு. இந்த மாரி நெறைய கேட்டகரீஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்திருக்கிறீங்க. அண்ட் சார் ரவுண்ட் 2 எனக்கு வந்து மிஸ் கிடைச்சிருச்சு. பட் எனக்கு வேண்டாம். நான் வேற இடத்துக்கு மறுபடியும் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகணும். இந்த மாரி நெறைய பேர் சொல்றீங்க. இப்படி நெறைய பேர் சினாரியோஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த வீடியோல கம்ப்ளீட்டா எக்ஸிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எந்த இடத்துல இருக்கும், எப்போ வரும் அப்படின்றத உங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட்ட எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லித் தரேன். ஸோ இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து அலர்ட்டட் ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். அங்க என்னென்ன ரிப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்றத ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருப்போம். அதையும் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் வந்து பென் டிரைவில் பென் டிரைவ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அதில் வந்து பென் டிரைவில் எல்லா டாக்குமெண்ட் கொண்டு போகணுன்னு இருக்கும். ஸ்டேட்டுக்கு 18 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை கொண்டு போகணுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இன்கேஸ் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க, அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரவுண்ட் 3ல, அப்படி ஏதாவது பர்சன்ஸ் இருக்கிறீங்கன்னா வில்லிங்னஸ் லெட்டர் கண்டிப்பாக கொடுத்துட்டு வாங்க. நிறைய பேர் வில்லிங்னஸ் லெட்டர் கொடுக்காமையே வந்திருக்கீங்க. ரைட். அதன் பிறகு அப்கிரேடேஷன் ஆகிட்டீங்க, உங்களுக்கு அப்கிரேடேஷன் அலாட் ஆகிடுச்சு, ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு அப்கிரேடேஷன் ஆகிடுச்சு, நிஸ்ஸுக்கோ ஏதோ ஒரு ஆகிடுச்சு அப்படின்னா பாளையங்கோட்டையில் அங்கேருந்து நீங்கள் ரிலீவிங் ஃபஸ்ட்டில் இப்போ ரவுண்ட் 1ல் கிடச்சது இல்லையா, அந்த காலேஜில் ரிலீவிங் லெட்டர் அப்படின்னு ஒன்று ஃபார்மலாக நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அதை வாங்கிட்டு தான் அடுத்து நீங்கள் ஸ்டேஜுக்கு சென்னை போக வேண்டியிருக்கும். அதன் பிறகு ஒரு சில இடத்துல ஃபோர்ஃபிட்டிங் ஆஃப் கோர்ஸ் கவுன்சிலிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதையும் சொல்கிறேன் லாஸ்ட்டில். கூடவே இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதர் ஸ்டேட்டில் நீங்கள் போயிட்டு நம்மளுடைய ஆயுர்வேதாவோ ஹோமியோபதியோ அல்லது வேறு ஏதாவது கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் நான் வந்து கேப் விட்டு தான் 12th முடித்த பிறகு கேப்பில் விட்டு தான் நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறேன், ஒரு கோர்ஸுக்கு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறப்போ அங்கே கேப் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கேட்குற மாதிரி இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. ஒரு கேண்டிடேட் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேப் சர்டிஃபிகேட் வந்து வெரி வெரி எசென்சியல்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல. அதனால் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஜாயின் பண்ண போகிறீங்களோ இப்போவே கால் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்கவர்டு அப்படின்னு கண்டிப்பாக கேட்டுருங்க. ஏன்னா இந்த கேப் சர்டிஃபிகேட் வந்து எங்கே போய் வாங்கணும் அப்படின்னா, அதாவது நியர்பை நம்ம அதை ஃபஸ்ட்டு டைப் பண்ணி 100 rupees பாண்டில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நியர்பையில் உள்ள நோட்டரி பப்ளிக்கிட்ட சைன் வாங்கி அதன் பிறகு கொண்டு போக வேண்டியிருக்கும். இட்ஸ் அ சீரீஸ் ஆஃப் தெரியாத ஊரில் போய் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் கால் பண்ணி ப்ராப்பராக கேட்டு அங்கே வந்து இதில் என்ன விஷயம் இருக்கும், என்னோடய பேர் இது, நான் இந்த ஊரில் இருக்கேன், ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்காக இப்போ தான் அப்ளிகேஷன் போட்டு எனக்கு கிடச்சிருக்கு. லாஸ்ட் நான் 12th வந்து இந்த டைமில் முடித்தேன், இந்த மந்தில் இந்த இயரில் முடித்தேன். அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் நீட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பீரியட் ஆஃப் டைமில் நான் எந்த வித கோர்ஸையும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஒரு சில விஷயங்கள் கீ பாயிண்ட்டாக சொல்லுங்கள் சார், நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கான இது. முதல்ல ரவுண்ட் 2ல் அலாட் ஆகிடுச்சு. ரவுண்ட் 2ல் அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அலாட்டட் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க ஆஸ் பர் த ஷெடியூல். வேறு எந்த அடிஷ்னல் ஃபீஸும் இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடாக கவுன்சிலிங்க்கு நீங்கள் ACCC கட்டணுமான்னு கேட்டால் இல்லை, காலேஜில் என்ன கேட்குறாங்களோ அதை கட்டினா போதும். இஃப் அலாட்டட் அதுக்கப்புறம் அப்கிரேடட் கேண்டிடேட் வந்து R2ல் அலாட் ஆகிடுச்சு, அப்கிரேட் ஆகி ஸோ R2ல் அலாட் ஆகிடுச்சு, நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களோட காலேஜில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வில்லிங்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது R2ல் அலாட் ஆன காலேஜில் கண்டிப்பாக கொடுத்துட்டு வாங்க. அதன் பிறகு தான் உங்களுக்கு அதில் வேறு என்ன இன்ஸ்டியூஷனில் ஃபீஸ் கேட்குறாங்களோ அதை பே பண்ணிட வேண்டியிருக்கும். அடிஷ்னல் ஃபீஸ் எதுவும் கிடையாது, ஆஸ் யூஷுவல் சொன்னது தான். அப்புறம் உங்களுக்கு ஒருவேளை அப்கிரேட் ஆகிடுச்சு, R1லேருந்து R2ல் ஹூ ஹேவ் பின் அப்கிரேடட் ஃப்ரம் R1லேருந்து R2ல் ஒரு காலேஜ் அப்கிரேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சில இடத்துல ஆன்லைன் ஜெனரேட்டட் ரிலீவிங் லெட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃப்ரம் R1 ஜாயின்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணாலும் ஓகே. ஒரு சில சமயம் அந்த இன்ஸ்டியூஷனில் டேரெக்டாக கால் பண்ணி இந்த ஒரு விஷயம் என்னன்றதை தெளிவாக கேட்டுட்டு பண்ணிவிடுங்க. சரியா? இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நியர்பையாக இருந்தால் காலேஜ்லேயே போயிட்டு நீங்கள் அங்கேயே ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கங்க. ரைட்டா? அதன் பிறகு அதாவது ரவுண்ட் 2ல் எனக்கு கிடச்சிருச்சு, நான் ஜாயின் பண்ணலை சார், கேண்டிடேட் டு நாட் விஷ் டு ஜாயின் R2 அலாட்டட் சீட். ஸோ நீங்கள் அடுத்தடுத்த கவுன்சிலிங் ஃபேஸ்க்கு நீங்கள் அதாவது உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து ஃபோர்ஃபீட் ஆகிடும். அடுத்தடுத்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆஸ் பர் த எலிஜிபிலிட்டி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் திரும்பவும் கவுன்சிலிங் ஃபீஸை திரும்பவும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த க்ரைட்டீரியா, சார் நான் ஜாயின் பண்ணல, கேண்டிடேட் டு நாட் விஷ் டு ஜாயின் த அப்கிரேடட் சீட், நான் அப்கிரேட் ஆன சீட்டில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் ரைட்டா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஃபோர்ஃபீட் செய்யப்படும். ஸோ சப்ஸ்கியூண்ட் ரவுண்டுக்கு அட்டன் பண்ணலாம். பட் எகெயின் அந்த முழு தொகை 20,000மோ 50,000மோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். அடுத்தது அடிஷ்னலாக ஒரு விஷயம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் அப்கிரேட் ஆகிடுச்சுன்னா
ரிலீவிங் ஆர்டர் ஜென்ரேட் பண்ணிட்டு போங்க. அது நான் ஆல்ரெடி இன்ஸ்டியூட்னு சொல்லியிருந்தேன். ஆன்லைன்லேயும் ஜென்ரேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஒரு முறை அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிறப்போ இன்ஸ்டியூட்டில் கால் பண்ணி கேட்டுட்டு பிளான் பண்ணுங்கள். அதன் பிறகு அடுத்தது R2ல் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. பட் நான் ஜாயின் பண்ணிட்டீங்களோ, அப்கிரேடேஷன் முறையில் ஜாயின் பண்ணிட்டீங்களோ, அந்த கண்டிஷன்ஸில் எனக்கு அது வேண்டாம், நான் ரிலீவ் ஆகிக்கிறேன் சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது கவுன்சிலிங் ஃபீஸ் 3 நாளுக்கு முன்னாடி R3யோட ரவுண்டு வந்து கமென்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஃபீஸ் மட்டும் தான் ஃபோர்ஃபீச்சர் ஆகும். அடுத்தடுத்த ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் ஆஸ் பர் த ரூல்ஸ் படி நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். நியூ அடிஷ்னல் ஃபீஸ் எதுவும் ஃப்ரெஷ்ஷாக பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதன் பிறகு ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் சரி, இதில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அது மட்டும் ஒரு முறை ரீசெக் பண்ணிக்கணும். அது சரியா, கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபீஸே ஃபோர்ஃபிட் ஆகிடுச்சு. சரியா, அதன் பிறகு கேண்டிடேட் ஹூ விஷ் டு R2 அட்மிட்டட் சீட்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கவுன்சிலிங் ஃபீஸ் போனாலும் பரவாயில்ல, பட் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் ரவுண்ட் 3க்கு ஸ்டார்ட் ஆகிறது 3 நாள் முன்னாடியிலிருந்து டேட் ஆஃப் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் கவுன்சிலிங். பட் AACCக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ AACCக்கு இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே அட்டன் பண்ண முடியாது. அதனால் டேட் வந்து இந்த டேட் R3க்கும் 3 நாளுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருங்க. ரைட்டா, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பே பண்ணி மறுபடியும் அடுத்த ஃபேஸ் நடந்துக்கலாம். சரியா, அதன் பிறகு R2 ஜாயின்டு சார், நான் R2 ஜாயின் பண்ணிட்டேன், அட்மிட்டட் சீட் ஃபோர்ஃபிட்டர் கவுன்சிலிங் ஃபீ ஃப்ரம் த டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஃபைனல் ரிசல்ட். R3 ரிசல்ட்டுக்கு பிறகு நான் வந்துட்டு இது வந்து R3 ரிசல்ட்டுக்கு முன்னாடி, இது R3 ரிசல்ட்டுக்கு பிறகு. அப்போ நீங்கள் இன்எலிஜிபிள், ஸ்டேட்டுக்கும் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க, இதுக்கும் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க, AACCக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. இது ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக பார்த்துங்க. சரியா, அதன் பிறகு ஃபீஸும் ஃபோர்ஃபீட் ஆகிடும். R1 அட்மிட்டட் நாட் அப்கிரேடட். R1ல் ஜாயின் பண்ணிட்டேன் சார், R2க்கு ரவுண்ட் 2க்கு அப்கிரேடேஷன் கொடுத்துருந்தேன், எனக்கு அப்கிரேட் ஆகலை. ஸோ அப்போ கேண்டிடேட் வந்து ட்ரீட்டட் அஸ் R2 கேண்டிடேட். சரியா, ஸோ R2 கேண்டிடேட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக R1ல் அட்மிட் ஆகிருந்தாலும் R2 கேண்டிடேட் நீங்கள் திரும்பவும் R1 காலேஜ்லேயே உங்களுக்கு வந்து கிடைச்ச மாதிரி அதை வந்து ரிசல்ட் இன்னொரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு போயிட்டு அங்கே வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த டைமில் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. அடிஷ்னல் ஃபீஸ் எதுவும் AACCக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு சார் R1 அட்மிட்டட் பட் எனக்கு அப்கிரேட் ஆகலை. ஸோ கேண்டிடேட் ஹூ ஹாவ் நாட் பீன் அப்கிரேடட் ஃப்ரம் R1 to R2 பட் விஷ் டு ரிட்டைன் R1 சீட்ஸ். அதை தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நோ ஆக்ஷன்ஸ் ரெக்வயர்ட். கேண்டிடேட் டு நாட் நீட் டு ஃபில் ஃப்ரெஷ் சாய்ஸஸ் இன் R3. நோ அடிஷ்னல் ஃபீஸஸ் ரெக்வயர்ட். எதுவுமே பண்ண வேண்டாம், R3 எதுவும் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபீஸும் ரீஃபண்ட் ஆகிடும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு R1 அட்மிட்டட், எனக்கு R1 அட்மிட் ஆகிடுச்சு பட் அப்கிரேட் ஆகலை சார். ஸோ கேண்டிடேட் ஹூ ஹோல்ட் R1 சீட் அண்ட் வாண்ட் டு அப்கிரேட் தேர் சீட் இன் R3. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். R1ல் உங்களுக்கு கிடச்சிருச்சு, பட் R2ல் அப்கிரேடேஷன் போடுறீங்க, கிடைக்கல. அப்போது R3லையாவது நான் அப்கிரேட் ஆகலாமா, வாய்ப்பு இருக்குமா சார் நான் அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்கிரேடேஷன் மறுபடியும் லெட்டர் கொடுக்கலாம், கொடுத்துட்டு ஃப்ரெஷ் ஃபில்லிங் பண்ணணும். நோ நீட் டு பே நீட் டு பே கம்ப்ளீட் கவுன்சிலிங் ஃபீஸ் எகைன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் கிடைச்ச வாய்ப்பை அப்படியே வச்சு நீங்கள் வந்து மூவ் ஆகிறது ரொம்ப நல்லது தான். இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன். அண்ட் மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். கவுன்சிலிங் எக்ஸிட் ஆகிறதுக்கான ஃபீஸ் எல்லாம் எப்படி நம்ம கலெக்ட் பண்ணணும், ரீஃபண்ட் பாலிசிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். R1 அட்மிட்டட், உங்களுக்கு அட்மிட் ஆகிடுச்சு, நாட் அப்கிரேடட், டு நாட் விஷ் டு ரீடைன் தேர் ஜாயிண்ட் சீட்டு. அப்கிரேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து நாட் பீன் R1லேருந்து R2க்கு உங்களுக்கு அப்கிரேட் ஆகலை, பட் R1 காலேஜ் உங்களுக்கு பிடிக்கலை. அந்த பிடிக்காத சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குறிப்பிட்ட டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்க, ஃபோர்ஃபீச்சர் ஆகிடும். பட் அடுத்தடுத்த ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வெளியே வந்துடுங்க. அதுதான் முக்கியமானது. மறுபடியும் ரீபேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப அடுத்த ஃபேஸ் ஆஃப் அட்டன் பண்ணலாம். அடுத்தது அதே போல் ஒரு க்ரைட்டீரியா தான். இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே பண்ணிங்கன்னா ஸ்டேட்டுக்கு மட்டும் எலிஜிபிள், AACCக்கு எலிஜிபிள் கிடையாது. தேர்டு ஃபைனல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி அந்த டேக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். ஸோ நிறைய க்ரைட்டீரியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் போட்டு ரொம்ப குழம்ப வேண்டாம். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அடுத்து ஒரே ஒரு இது மட்டும், R1 அட்மிட்டட் கேண்டிடேட் ஹூ எக்ஸிட் ஃப்ரம் R1 அட்மிட்டட் சீட் வித் ஃபோர்ஃபீட் ஆஃப் கவுன்சிலிங் ஃபீஸ் ஃப்ரம் டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் R3 ஃபைனல் ரிசல்ட். R3 ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நீங்கள் இதானீங்கன்னா எந்த கவுன்சிலிங்குமே எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. அதை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. அதனால் எக்ஸிட் ஆகணும்னு நினச்சா சேஃபான ஜோன் அப்படின்றது என்ன அப்படின்னா இது மட்டும்தான். அதாவது சேஃபானதுன்னா வந்து நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே போகிறது ஒன்று. ரெண்டாவது, ஒரு வேளை கிடச்சிருச்சு, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல, R3ல் அப்கிரேட் கொடுக்குறேன், அப்கிரேட் கொடுத்து ஃப்ரெஷ் சாய்ஸ் பண்ணிவிட்டு
அதாவது R3 ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் இல்லை இந்த ரவுண்ட் 2ஓட சேஃப் ஜோன் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் R1லேருந்து R2க்கு நீங்கள் வந்து அலாட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்போ இதுதான் சேஃப் ஜோன். 3 days பிஃபோர் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரவுண்ட் 3 முன்னாடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஃபேஸ் ஸ்டேட்டு எல்லாத்துக்குமே எலிஜிபிள் ஆவீங்க. இந்த க்ரைட்டீரியா மட்டும் மெமரி பண்ணி வச்சுங்க. இதான் வெரி வெரி எசென்ஷியல். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தனால ஓகே. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சார் இஃப் நாட் அலாட்டட் கேண்டிடேட் எனக்கு எப்படி ரீஃபண்ட் கிடைக்கும்? கேண்டிடேட் டிட் நாட் அலாட்டட் அ சீட் இன் ரவுண்ட் 2. சரி, நான் அடுத்த ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். கேண்டிடேட் மஸ்ட் ஃபில் ஃப்ரெஷ் சாய்ஸஸ். ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்ல, ஃப்ரெஷ் சாய்ஸஸ் மட்டும் பண்ணால் போதும். ஆஸ் பர் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா படி நீங்கள் அடுத்த ரவுண்ட் அட்டன் பண்ணலாம். இல்லை சார் எனக்குலாம் அதுக்கப்புறம் அட்டன் பண்ணலாம் வாய்ப்பு இல்லை, நான் ஏதாவது எனக்கு ரீஃபண்டை கொடுத்துட்டிங்கன்னா நான் பாட்டுக்கு இப்படியே போயிடுவேன், எனக்கு ஏதாவது பண்ணி விடுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய வந்து ஒரு 2-3 டேஸாக நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு கிடைக்கும்லாம் நம்பிக்கை இல்லை சார் என் மார்க்குக்கு. டெஃபினட்டாக அந்த ரீஃபண்டை மட்டும் வாங்கிட்டு போகிறேன், எப்படியாவது அந்த அமௌண்ட்டை மட்டும் நான் கொடுக்கறதுக்கான வழி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறதுனால ஒரே ஒரு விஷயம், அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ரூல்ஸ் ஆஃப் ரவுண்ட் 2ல லாஸ்ட் க்ரைட்டீரியான்றது இதுதான். இஃப் நாட் அலாட்டட் நீங்கள் அடுத்த ஃபேஸ் ஆஃப், அதாவது ஆர் யூ வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 3 அப்படின்னு கேட்கும் இல்லையா, அந்த ரவுண்ட் 3ல நாட் வில்லிங் அல்லது நோ அப்படின்னு அதில் இருக்கும். ஆல்ரெடி ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 வந்தவங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதில் எஸ் கொடுத்து ரவுண்ட் 2க்கு வந்திருப்பீங்க. இப்போது வேண்டான்னு நினைக்கிறீங்க, ரீஃபண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ரவுண்ட் 3க்கு விஷ் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 3 நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்னு கேட்குறப்போ நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அமௌண்ட் அப்படியே ரீஃபண்ட் ஆகும். இது எப்போ ரீஃபண்ட் ஆகும்னா 3 ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கும் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொறுத்து இருந்து வெயிட் பண்ணணும். ஸோ தேவையில்லாமல் பதட்டப்பட வேண்டாம், இதில் எந்த விதமான பயமும் கிடையாது. ரவுண்ட் 2ஓட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன் அண்ட் அவுட் டாப் டு பாட்டம் உங்களுக்கு கிளாரிட்டியாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இதை கண்டிப்பாக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்டேட்ஸ்னால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.